பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை மீண்டுமாக ஆசீர்வாத மன்னா உங்கள் மத்தியிலே கர்த்தர் கொண்டு வருவதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்மை ஒவ்வொரு நாளும் நம்முடைய கரத்தினாலே தாங்குகிறார், பலப்படுத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். இந்த காலை வேளையில் கூட உங்களுடைய சோர்ந்து போன சூழ்நிலைகள், ஏதாவது ஒரு குற்ற மனசாட்சியோடு இருக்கிற சூழ்நிலைகள், ஒரு பலவீனமான சூழ்நிலைகள், ஒரு காயப்படுத்தப்பட்ட சூழ்நிலைகள், இன்னும் முன்னேற முடியுமா, மேன்மைக்கு வர முடியுமா, ஆசீர்வாதமாய் இருக்க முடியுமா, கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியுமா, நான் கர்த்தருக்குள்ளாக சாட்சியாக இருக்க முடியுமா, நான் எல்லாவற்றிலும் நான் கர்த்தருடைய ஒரு பலனை பெற்றுக்கொள்ள முடியுமா என்றெல்லாம் யோசிக்காதிருங்கள், என்றெல்லாம் கலங்கி போராடாதிருங்கள். உங்களுடைய பலவீனத்தை அவர் அறிந்திருக்கிறார், உங்கள் பிரச்சனைகள் அறிந்திருக்கிறார், உங்கள் போராட்டங்களை அறிந்திருக்கிறார். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்குள் இருந்து ஒரு விசுவாச அறிக்கை வெளிப்படுவதற்குத்தான் கர்த்தர் இந்த காலவெளியில் தீர்க்கமாக ஒரு வார்த்தை பேசுகிறார். பாருங்கள், மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் வெளிச்சமாயிருக்கிறவராய் வெளிப்படுவார். சத்துரு இன்றைக்கு நம்மை விழத்தாட்டுகிறவனாயிருக்கிறான், நம்மை வழி விலகி போக பண்ணுகிறவனாயிருக்கிறான், கர்த்தரை விட்டு தூரமாக்குகிற ஒரு சூழ்நிலைக்கு நம்மை தள்ளி விடுகிறவனாயிருக்கிறான். நாம் விழுந்து போவதைக் கண்டு அவன் சந்தோஷப்படுகிறவனாயிருக்கிறான். தாவீது வாழ்க்கையிலே அவன் பாவம் செய்து விழுந்த பொழுது சத்துரு சாத்தான் சந்தோஷப்பட்டான். ஆனாலும் கர்த்தரிடத்தில் தாவீது மனம் திருந்தி மனம் வருந்தி பாவத்தை அறிக்கிட்டு ஜெபித்த பொழுது கர்த்தர் மனம் இறங்கி அவனை எழுப்பினார். அல்லேலூயா. மனம் கலங்காதிருங்கள். சத்துரு இனி சந்தோஷப்பட முடியாதபடி கர்த்தர் திரும்ப உங்களை கை தூக்கி எடுத்து நிறுத்துவார். ஹல்லேலூயா. பின்மாற்றத்திலிருந்து திரும்ப விடுவிப்பார். பாவத்தின் சூழ்நிலையிலிருந்து கட்டப்பட்ட நிலையிலிருந்து விடுவிப்பார். அவர் சத்துருவுக்கு எதிராய் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர் உங்களையோ கை தூக்கி எடுத்து உங்களை பலப்படுத்தி சாத்தானுக்கு எதிராய் உங்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. பாருங்க, இருளில் இருந்தாலும் வெளிச்சமாயிருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை போராட்டம் வந்தாலும், எத்தனை சூழ்நிலை வந்தாலும், இருளின் அந்தகாரங்கள் வந்திருந்தாலும் கர்த்தர் நமக்கு வெளிச்சமாயிருக்கிறார். மனம் கலங்காதிருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இருள் பூமி காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். சோர்ந்து போகாதிருங்கள். சாத்தானுக்கு சவால் விட்டு பேச ஆரம்பியுங்கள். விசுவாசத்தோடு பேச ஆரம்பியுங்கள். ஒவ்வொரு முறையும் கர்த்தர் நம்மை தூக்கி நிறுத்துவார், பலப்படுத்துவார், எழும்பி பிரகாசிக்க செய்வார். கலங்காதிருங்கள். சாத்தானுக்கு விரோதமாய் நாம் இன்றைக்கு தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். சாத்தானை முறியடிப்பதற்கு ஜெபிக்க வேண்டும். விசுவாச அறிக்கை செய்ய வேண்டும். அவருடைய வார்த்தையை பிடித்து கொள்ள வேண்டும். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துவார். சாத்தானை நம் மூலமாய் துரத்துவார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, எங்களை எழுந்திருக்க பண்ணுகிறவரே, எங்களுக்கு வெளிச்சமாயிருக்கிறவரே, ஒரு விசை இதுவரைக்கும் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் செய்த குறைகள், குற்றங்கள், மீறுதல், பாவங்கள் எல்லாம் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி அப்படி கரத்தினாலே நாங்கள் விழுந்திருக்கிற எல்லையிலிருந்து எங்களை எழுப்பி விடுவீராக. பின்மாற்றத்திலிருந்து எங்களை திரும்ப கொண்டு வருவீராக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலே ஆண்டவரே நாங்கள் சத்துருவினால் விழத்தாட்டப்பட்டோமோ, நாங்கள் செய்த காரியங்களிலே விழுந்து போனோமோ, அங்கிருந்து சத்துரு சந்தோஷப்படாதபடி எங்களை கை தூக்கி எடுக்கிறதற்காய் நன்றி. இப்போ ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புத கரம் ஒவ்வொருவரை தூக்கி நிறுத்தும்படி ஜெபிக்கிறேன். வாலிப பிள்ளைகளை தூக்கி நிறுத்தும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தை தூக்கி நிறுத்தும்படி ஜெபிக்கிறேன். சோர்ந்து போய், மனமுடைந்து போய், கண்ணீரோடு, துக்கத்தோடு, பாடுகளோடு இருந்து எல்லாவற்றிலும் ஆண்டவரே சூழ்ந்திருக்கிற இருளை அகற்றி உம்முடைய வேத வெளிச்சம், உம்முடைய ஆண்டவரே முகத்தின் வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணும்படி ஜெபிக்கிறோம். இருளை வெளிச்சமாக்கிற கர்த்தர் ஒவ்வொரு வாழ்க்கையை வெளிச்சமாக்கி ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. சாத்தானை வெட்கப்பட்டு துரத்தி எங்களையோ நீர் தலை நிமிர்த்தி
நிமிர பண்ணுகிறீர். நன்றி. இயேசுவின் மூல தாழ்மையோடு ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. இருளை வெளிச்சமாக்குறவர் கூட இருக்கிறார். நாம் எழுந்து கர்த்தருக்காய் பிரகாசிப்போம். ஆமேன்.